வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வந்து 49 இன்ச்சஸ் இது வியூ. இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, செட்டு ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன், செட்டு ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், பேக் லைட் மட்டும் எரியுது, ஆனால் பிக்சர் வரல. டிஸ்பிளேயில் வந்து கம்ப்ளைண்ட்டு, டிஸ்பிளே வரல, பேக் லைட் மட்டும் எரியுது. ஸோ இது இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இது வந்து டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். உள்ளே இருக்கிற டிஸ்பிளே கழட்டி பார்த்துட்டு அது என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்க பார்த்து அது கொஞ்சம் நாளைக்கு ஓடுற மாதிரி ஆல்ட்ரு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது எப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாடல் நம்பர் பார்த்துடலாம். இது வந்து வியூ டிவி 49 இன்ச்சஸ்ஸு, மாடல் நம்பர் 49 SM. இது வந்து பேக் லைட் எரியுது, நோ டிஸ்பிளேயில் தான் கம்ப்ளைண்ட்டு. இதை எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம். டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இது மதர் போர்டு, இது வந்து பவர் போர்டு. இது வந்து டீகான் இல்லாத டைப்பு. நம்மளுக்கு வந்து ஸ்கேலர் போர்டு இருக்குது. ஸ்கேலர் போர்டு பார்த்துக்குங்க. டிஸ்பிளேயோட ஸ்கேலர் போர்டு இதுதான். டிஸ்பிளே பாருங்கள். இது வந்து ஸ்கேன் டிரைவ் ஐசி. இது DC to DC ஐசி. இது டீகான், இது வந்து இது டீகான் ஐசி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பேனலுக்கு வர்ற வோல்டேஜை நம்ம செக் பண்ணலாம். 12 volt வருதான்னு முதல்ல பார்க்கலாம். 12 voltலேருந்து இந்த DC to DC, இங்கே இருக்க DC to DC ஐசியில் 12 volt இன் ஆகி மற்ற வி ஆன் வி ஆஃபு அப்புறம் AVDD இந்த வோல்ட்டெல்லாம் வெளியே வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் எடுத்து நம்ம முதல்ல செக் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். DC வோல்ட்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து டிவியை முதல்ல ஆன் பண்ணிடலாம். டிவி ஆன் பண்ணுறேன், ஸ்டாண்ட் பையில் இருக்குது, ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பேக் லைட் எரியுது. இப்போ டிவி வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேனலில் ஒரு வோல்ட்டு ஸ்கேனர் போர்டுக்கு வோல்டேஜ் வருதா நம்ம பார்த்துலாம். 12 volt முதல்ல நம்மளுக்கு வரணும். இதுதான் மெயின் ஃபியூஸு. இந்த ஃபியூஸில் 12 volt வருது. இந்த ஃபியூஸில் இந்த பக்கம் வருதான்னு பார்த்துடலாம். இந்த பக்கமும் வருது. ஸோ ஃபியூஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுதான் DC to DC ஐசி. இந்த 12 volt வந்து DC to DC ஐசிக்கு வந்து அந்த DC to DC ஐசி வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி வோல்டேஜெல்லாம் கொடுக்கும். அதில் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணும், ஸ்டெப் அப்பும் பண்ணும் இந்த ஐசி. அதுதான் இதோட வேலை. அந்த ஸ்டெப் டவுன் பண்ணுற வோல்டேஜும் ஸ்டெப் அப் ஆகிற வோல்டேஜும் வருதா நம்ம செக் பண்ணிடலாம். முதல்ல வந்து இங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு 3.3 volt வரணும். அங்கேயே எழுதியிருப்பாங்க உங்களுக்கு 3.3 voltன்னு. 3.3 volt வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நெக்ஸ்ட்டு 1.3 volt இந்த இடத்துல வருது. 1.2 volt 1.20 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அது பாருங்கள், 1.90 வருது. ஓகே, இந்த வோல்ட்டு வருது. இது ரெண்டு ஸ்டெப் டவுன் ஆகிற வோல்டேஜ் ரெண்டுமே வருது நம்மளுக்கு. ஸ்டெப் அப்பில் வந்து நம்மளுக்கு AVDD வரணும். அப்புறம் வந்து வி ஆன் வி ஆஃப் இந்த வோல்டேஜெல்லாம் வரணும் நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வி ஆஃப்னு எழுதியிருக்கு. வி ஆஃப் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு 6 volt மைனஸ் அந்த மாதிரி வரணும். அதை பாருங்கள், 6 வரல, இதில் வரல. மைனஸ் வோல்டேஜ் வி ஆஃபில் வரல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வி ஆன் வோல்டேஜ் பார்க்கலாம். இங்கே இருக்குது வி ஆன் வோல்டேஜ். இந்த இடத்துல செக் பண்ணுறோம். வி ஆனும் வரல. ஓகே, நெக்ஸ்ட்டு AVDD வோல்ட் வரும். முதல்ல AVDD வந்தால் தான் நம்மளுக்கு இந்த வி ஆனு AVDDயை தான் இன்னும் ஹை ஆக்கி அது வி ஆன் வந்து வோல்டேஜ் அதிகமாக கொடுக்கும். நம்மளுக்கு AVDDயாக வராதனால ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வி ஆனும் கண்டிப்பாக வராது. வி ஆனும் வரல நம்மளுக்கு வந்து இப்போ வந்து
1.20 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு மட்டும் தான் வருது. மீதி எதுவுமே நம்மளுக்கு அவுட்புட் ஆகலை. ஏவிடிடியே வரல சுத்தமாக. ஏவிடிடி வோல்ட் வரணும், அது வரல. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் நம்ம செக் பண்ணணும். அதாவது இந்த ஏவிடிடி கிட்ட வர்ற கெப்பாசிட்டர் வி ஆன் வி ஆஃப் ஒர்க் பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர்லாம் ஏதாவது ஷார்ட் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணிடலாம் நம்ம. அது எப்படி செக் பண்ணணுன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு இது பீப்பில் வச்சுருங்க, கண்டினியூட்டியில் வச்சிடலாம். இப்போ வந்து மைனஸில் இது இருக்கிறதுனால உங்களுக்கு பீப் சவுண்டு வருது இல்லையா. இப்போ வந்து இங்கே வி ஆன் ஏவிடிடியில் நம்ம வைக்கிறோம், ஒரு கெப்பாசிட்டருக்கு இந்த பக்கம் வைக்கிறோம். பீப் எதுவுமே வரல பாருங்கள். கண்டினியூட்டி அந்த பாயிண்டில் நம்ம வைக்கிறோம், நம்மளுக்கு கண்டினியூட்டி எதுவுமே காட்டல, பீப் எதுவும் வரல. அந்த கெப்பாசிட்டர் மேலே வச்சா கூட இந்த பக்கம் வந்து மைனஸ் வரும், இங்கே வந்து பீப் வரும், இங்கே பீப் வரக்கூடாது, ஓம்ஸும் நம்மளுக்கு காட்டக்கூடாது. ஓகே, அப்போ வந்து ஏவிடிடியில் இருக்க கெப்பாசிட்டர் எதுவும் ஷார்ட் ஆகலை. சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வி ஆன் கெப்பாசிட்டர் செட் பண்ண வி ஆன் வோல்டேஜ் எதுனாவது ஷார்ட்டாக தான் பார்க்கலாம். அதில் நீங்கள் வச்சு பாருங்கள். வி ஆனில் அதுலேயும் வந்து ஷார்ட் காட்டல நம்மளுக்கு. பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டியில் வச்சாலும் வரல. இந்த பக்கம் வச்சிங்கன்னா பீப் ஆகும், ஏன்னா அது வந்து மைனஸு. ஸோ அப்போ இந்த பக்கம் வைக்கும்போது வரல. அப்போ வந்து நம்மளுக்கு ஓம்ஸும் காட்டலை, கெப்பாசிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் ஷார்ட்டும் இல்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வி ஆஃப் அண்ட் வி ஆஃபும் வி ஆன் இது ரெண்டுலேயுமே டெஸ்ட் பாடு வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தா நம்மளுக்கு ஓம்ஸ் காட்டக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஓம்ஸ் காட்டக்கூடாது, ஷார்ட் காட்டக்கூடாது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து அது இப்போ என்னால் செக் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஃபோனையும் கையில் வச்சுட்டு அதை செக் பண்ண முடியாது. அதனால் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், இதுலேயும் ஷார்ட்டு கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு ஏவிடிடியில் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதான்றதை நம்ம பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கணுன்னாக்கா, மறுபடியும் நம்ம வந்து இதை டிசியில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த டெஸ்ட்டு ப்ராடை நம்ம ஏவிடிடியில் வச்சுட்டு டிவியை ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். நான் ஆன் பண்ணி காட்டுறேன். மல்டிமீட்டர் பாருங்கள் வந்துட்டு போயிடுச்சு. டிவி ஆன் ஆகும்போது ஏவிடிடி வந்துட்டு போகுது. அதே மாதிரி நம்ம வி ஆன்லேயே நம்ம வச்சுட்டு நான் ஆன் பண்ணுற டிவி ஆன் பண்ணிட்ட டிவியை பாருங்கள் வந்துட்டு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிசி டு டிசி ஐசி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, வந்துட்டு போயிடுது. நம்மளுக்கு வந்து இந்த டிசி டு டிசி ஐசி வந்து ப்ரொடக்ஷன் மோடுக்கு போயிடுது. அதாவது ஏதோ ஷார்ட் ஆகிற நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் மோடு போயிடுது. கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், அது எதுவுமே ஸ்டார்ட் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சிகேவி சிக்னலில் தான் ஸ்டார்ட் இருக்கும். சிகேவி சிக்னல்லேருந்து அந்த ஸ்கேலர் ஐசியிலேருந்து அவுட்புட் ஆகும். இதுக்கு வந்து விஜிஎல் அதாவது வி ஆன் வி ஆஃப் வோல்டேஜ் எல்லாம் இந்த ஐசிக்குள்ளே போய் அப்புறம் எஸ்டிவி இந்த மாதிரி சிக்னல்லாம் உள்ளே போயிட்டு சிகேவி சிக்னல்லாம் அது கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கும் உங்களுக்கு சிகேவி சிக்னலோடைய பேர் எல்லாமே எழுதியிருக்கும். உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், சிகேவி சிக்னலோட சிகேவி 1, சிகேவி 2, சிகேவி 3, சிகேவி 4 இந்த பாயிண்டில் வரும். இதுதான் வந்து சிகேவி 1, 2, 3, 4, 5 சிகேவி சிக்னல்ஸ். இதெல்லாம் இது வந்து ரைட் சைட்லேயும் வரும், அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கும் வரும். அதே லைன் தான் லெஃப்ட் சைடுக்கும் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த சிகேவி சிக்னல் தான் நம்மளுக்கு ஷார்ட் இருக்கும். அந்த ஷார்ட் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து மற்ற வோல்டேஜ் எல்லாம் எதுவுமே வர்றதில்லை. இது வந்து ஐசி வந்து ப்ரொடக்ஷன் மோட் போயிடுது. இந்த மாதிரி பேனலில் அதாவது மாடல் நம்பர் வந்து இந்த மாதிரி பேனல், அதாவது இங்கே மாடல் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த பேனலோட மாடல் நம்பரு உங்களுக்கு தெளிவாக காட்டுற பாருங்க. இந்த பேனல் மாடல் நம்பர் 15YL48
இந்த மாடல் நம்பர் பேனலில் இது மாதிரி தான் சிகேவி சிக்னல்ஸ் இங்கே இருக்க பாருங்கள். சிகேவி சிக்னல்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சிகேவி சிக்னல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சிகேவி சிக்னல் தான் நம்ம கட் பண்ணி பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ஷார்ட் ஆகும். அதனால தான் அந்த ஐசி வந்து ப்ரொடக்ஷன் போகுது. இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்த சைடில் சிகேவி சிக்னல் லைன் 1 சிகேவி சிக்னல் 1 and 2 நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ண உடனே வோல்டேஜெலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் பிக்சர் வரும். அப்படி இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கட் பண்ணி பார்த்து வரலைன்னா மறுபடியும் இதையே ஜாயின் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அதை கட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் அதே சிக்னல்ஸுங்க. இதில் எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம மல்டிமீட்டர் பார்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த இடத்துல சிகேவி சிக்னலை கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணிங்கன்னா இந்த சைடு ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிக்சர் வந்துடும். இந்த பேனல் வந்து ஆக்சுவலாக பேனல் சிகேவி சிக்னல் ஷார்ட் ஆகிடுச்சினால பேனல் சேஞ்ச் தான் பண்ணணும் நம்ம. ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஒன் சைடு நல்லா இருக்கிறனால ஒன் சைடு தான் ஷார்ட் ஆகிருக்கும் பேனலில். ஸோ ஒன் சைடு நம்ம கட் பண்ணி விட்டால் கண்டிப்பாக பிக்சர் வரும். ஒரு 6 மாதமோ இல்லை 1 year கூட ஓட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சைடில் நம்ம சிகேவி சிக்னலை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி நான் படம் வர வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல சிகேவி சிக்னலை கட் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து சிகேவி 1, சிகேவி 2, சிகேவி 3, சிகேவி 4, சிகேவி B1, சிகேவி B2, சிகேவி B3, சிகேவி B4. இப்போ வந்து நம்மளுக்கு இது பெயராக தான் வரும். அது வந்து சிகேவி 2, சிகேவி B2 அப்படி. இது வந்து சிகேவி 1னா இது சிகேவி B1, இது வந்து சிகேவி 2னா B2. இப்போ நம்ம வந்து இதில் ஒவ்வொரு லைனாக நம்ம கட் பண்ணி பார்க்கணும். கட் பண்ணி பார்த்துட்டு இங்கே வோல்ட்டு செக் பண்ணிங்கன்னா வோல்ட் வரும், இல்லைனா டிஸ்பிளேயில் பிக்சர் வந்துடும். நம்ம அதை பார்க்கணும். அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து இதில் வந்து சிகேவி 4 கட் பண்ண உடனே தான் நம்மளுக்கு பிக்சர் வந்துச்சு. முதல்ல சிகேவி 1 கட் பண்ணேன், 2 கட் பண்ண வரல, அப்புறம் 3 விட்டுட்டேன், 4க்கு போயிட்டேன். 4 கட் பண்ணோன்னே படம் வந்துடுச்சு. படம் வந்தோடனே லைட்டாக நர்லிங் லைனுங்களை வந்துச்சு, சின்ன சின்ன லைனுங்களை வந்துச்சு. இப்போ வந்து நான் சிகேவி லைன் மொத்தத்தையுமே கட் பண்ணிட்டேன், 8 லைனும். இந்த சைடுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால நான் இந்த சைடு எல்லா சிகேவியும் கட் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்கே கட் பண்ணி வரலனா நீங்கள் வந்து இந்த சைடு போய் நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணணும். இதில் சிகேவி கட் பண்ணி பார்த்துட்டா வந்துடும். இல்லைனாக்கா இங்கே ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுலாம். இங்கே கன்ஃபார்மாக நம்மளுக்கு இங்கே வரலனா கட் பண்ணிட்டும் வரலனா, எல்லா லைனும் கட் பண்ணிட்டு வரலனா மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடில் சிகேவி லைனை எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டாலே படம் வந்துடும். சப்போஸ் இந்த சைடு தான் ப்ராப்ளமாக இருந்தால் இங்கே கட் பண்ணிட்டா வந்துடும் நம்மளுக்கு படம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த சிகேவி சிக்னல் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணோன்னே முதல்ல ஒன்று தான் கட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ண கஷ்டமாக இருக்குன்றனால ஒரு லைனாக கட் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த சைடு தான் பிக்சர் வந்தோடனே இந்த சைடு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்றதுனால நான் எல்லா லைனுமே கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் இதில் இந்த டிவியை ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ பாருங்கள், இந்த டிவியில் பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்கள், கிளியராக இருக்குது. எந்த கோடும் ஏதோ லைன்ஸோ எதுவுமே வரல, க்ளீனாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வியூ டிவியில் இந்த மாடல் நம்பரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சைடை செக் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.